அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு சிஐடியிலிருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கின்றது, ஒரு கடிதம் வந்திருக்கின்றது. அந்த கடிதம் சிஐடி பிரான்ச்சில் நீங்கள் முன்னிலையாகுமாறும் ஒரு பிரச்சனை சம்பந்தமாக விசாரணைகள் என்று சொல்லியும் அந்த பிரச்சனை என்ன என்பது என்று தெளிவாக விளக்கி கடிதம் அனுப்பியிருக்கின்றது. இது முறைப்படி அனுப்பியிருக்கின்றது. அது சரி. இந்த கடிதம் இப்போது ஏன் அர்ச்சுனா ராமநாதனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கடிதத்தின் பிரச்சனை 2024 ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி பாராளுமன்றத்தில் முதல் நாள் அமர்வு, அதாவது பாராளுமன்றத்தில் முதல் நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறது, பதிவு செய்ய போனது, தங்களுடைய பெயர் விவரங்களை பதிவு செய்ய போனது. மற்ற நாள் முதல் நாள் அமர்வின் போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தவறுதலாக எதிர்க்கட்சி தலைவரனுடைய ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு நான் தமிழீழ மக்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்து அங்கு ஒரு நேரலை அவர் விடுகின்றார். அந்த நேரலையின் போது அவர் தமிழீழ மக்கள் என்று ஏன் அழைத்தார்? அதாவது தமிழீழம் என்ற சொல் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் குற்றமுள்ள சொல்லாக காணப்படுகின்றது. எனவே இதுதான் இவருக்கு பிரச்சனை. இது சம்பந்தமான விளக்கங்கள் கோரி விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த சம்பவம் நடைபெற்று, அதாவது 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நடந்த இந்த விவரம் இதுவரை காலமும் விசாரணை செய்யாமல் சுமார் 8 மாத காலங்களின் பின்னர் இப்பொழுது விசாரணை எடுத்துக்கொண்டிருப்பது பல கோணங்களில் எம்மை சிந்திக்க வைத்திருக்கின்றது. அதாவது பலவேறு திசைகளில் யோசிக்க வைத்திருக்கின்றது. என்பிபி அரசாங்கத்துக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கின்றார். அதாவது பாராளுமன்றத்தில் எல்லாவற்றையும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தவறு செய்தார் யார் என்று பார்க்காமல், தராதரம் பார்க்காமல், அதாவது பக்கச்சார்பு இல்லாமல் எவர் செய்தாலும், அதாவது நண்பர் செய்தாலும், அதாவது தனது உறவினர் செய்தாலும், நண்பர் செய்தாலும், யார் செய்தாலும் பிழை பள்ளியே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பது போல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த பிழைகளை நேருக்கு நேரே வெளிப்படையாக அவர் கூறுவது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அடுத்த பிரச்சனை, யாழ் மாவட்டத்தில் என்பிபி அரசாங்கத்தினால் நேரடியாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் அதாவது மீன்பிடி அமைச்சர், அவருடைய இந்த செயற்பாடு, யாழ் மாவட்டத்தினுடைய அவருடைய செயற்பாடு, அவருடைய தகுதி அற்றவர் என்று சொல்லியும் அவர் அந்த தகுதிக்கு ஏற்ற ஒருவர் அவங்க இருக்க விடவில்லை என்று சொல்லியும், இது என்பிபி அரசாங்கத்தின் மிகப்பெரிய தவறு என்று சொல்லியும், உதாரணமாக டிசிசி மீட்டிங்குகளுக்கு தகுதியானவர்களை நியமிக்காமல் தகுதியற்ற ஒரு படிப்பு, ஒரு கல்வி அறிவு, அதாவது தகுதியான அந்த தகுதி நிலை அற்றவர் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்கின்றார். அதைவிட டிசிசி மீட்டிங்குகளில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பிள்ளைகளை சுட்டி காட்டுவதனால் அங்கு சில முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது என்பிபி அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள். அடுத்ததாக நடக்கப்போகும் மாகாண சபை தேர்தல், அதாவது இனி ஒரு தேர்தல் நடத்தப்படுமாக இருந்தால் அது மாகாண சபை தேர்தல். அந்த மாகாண சபை தேர்தலில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முதலமைச்சராக போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதனுடைய அலை வடக்கு மாகாணத்தில் எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லியும், அதாவது இலங்கை முழுவதும் அர்ச்சுனா ராமநாதனுடைய அலை எவ்வாறு இருக்கிறது, அதை போல எவ்வளவு மடங்கு பெரிதாக வடமாகாணத்தில் இருக்கும் என்று தெரியும் என்பதையும் என்பிபி அரசாங்கம் புரிந்து கொண்டமையாலும் இந்த விசாரணைகளை அவர்கள் மேற்கொள்ளுமாறு கூறியிருக்கலாம். இதைவிட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுன்னாகத்தில் தன்னுடைய அலுவலகம் ஒன்றை திறந்திருக்கின்றார். அதாவது சுன்னாகத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய தலைமைப்பீடத்தை உருவாக்கியிருக்கின்றார். அங்கு நாளாந்தம் அலைமோதும் மக்களை பார்த்து அந்த அச்சம் காரணமாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய செல்வாக்கு வர வளர்ச்சியடைகின்றது என்று சொல்லியும் அவரை தட்டி ஒடுக்கி ஒரு மூலையில் அமர்த்துவதுதான் அரசாங்கத்தினுடைய, அதாவது என்பிபி அரசாங்கத்தினுடைய திட்டமா என்று சொல்லியும் சந்தேகப்படுகின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். இது சம்பந்தமாக விரிவான விளக்கங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். எமது காணொலி சேவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள்.
சிஐடி பிரான்ச்சில் இருந்து கடிதம் ஒன்று பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த முறை முறையான பின்பற்றல் முறையான செயற்பாடுகளுடன் அதாவது முறையாக செயற்பட்டிருக்கின்றார்கள். அதாவது இதற்கு முன்னர் இடக்கு முடக்காக செயற்படுபவர்கள் இந்த முறை வழிமுறை தவறாமல் அவ்வாறு செய்திருக்கின்றார்கள். பாராளுமன்றத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்ட கடிதம் சிங்களத்தில் காணப்பட்டது. அதனை தமிழாக்கம் செய்து அவர்கள் எனக்கு அனுப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தில் உரிய அதிகாரிகளால் கையொப்பம் இடப்பட்டிருக்கின்றது. டாக்டர், உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கின்றது, அது எவ்வாறு அனுப்பலாம் என்று என்னிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார்கள். நான் என்னுடைய இமெயிலுக்கு அனுப்புமாறு கூறியிருக்கின்றேன். எனவே அதன்படி இமெயிலுக்கு எனக்கு அந்த கடிதம் கிடைத்திருக்கின்றது. இம்முறை சரியான முறையில் அவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் இழைக்கப்படுகின்ற கொடுமைகள் அவருக்கு கதைப்பதற்கான நேரத்தை கொடுக்காமல் கால நீடிப்பு செய்து வந்து அதன் பின்னர் அந்த பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் அவருக்கான நேரம் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருந்தது அனைவரும் அறிந்தபடியே. எனவே இந்த முறை பாராளுமன்றத்தினர் சரியாக செயற்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறுவதிலிருந்து பாராளுமன்றம் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எவ்வாறான பாரபட்சங்களை காட்டியது என்பது கண்கூடாக தெரிகின்றது. அதாவது எனக்கு இந்த கடிதம் எதற்கு அனுப்பி வைக்கப்பட்டது என்று சொன்னால், கடந்த 2024 ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி எமக்கு பாராளுமன்றத்தினுடைய முதல் நாள் அமர்வுகள் இடம்பெற்றன. இதற்கு முதல் நாள் எமது பாராளுமன்றத்திற்கான எமது பெயர் விவரங்களை பதிவு செய்கின்ற ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. அதற்கு மறுநாள் எமக்கு பாராளுமன்றத்தினுடைய முதல் நாள் அமர்வுகள் நடைபெற்றன. முதல் நாள் அமர்வுகளில் எந்த கதிரையில் இருந்தாலும் எவரென்றாலும் இருக்கலாம் என்று சொல்லி அங்கு ஒரு நடைமுறை இருந்தது. எனவே அதன்படி நான் எதிர்க்கட்சி தலைவருடைய கதிரையில் இருந்தேன். தவறுதலாக இருந்ததாகவும் நான் எடுத்துக்கொள்ளலாம். எதிர்க்கட்சி தலைவர் ஆசனத்தில் நான் தவறுதலாக இருந்தபடியால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்பட்டது. அதைவிட நான் எதிர்க்கட்சி தலைவருடைய ஆசனத்தில் அமர்ந்திருந்து கொண்டு நான் ஒரு நேரலை ஒன்றை செய்தேன். அந்த நேரலையில் எமது தமிழீழ மக்களுக்கு காலை வணக்கம் என்று குறிப்பிட்டிருந்தேன். தமிழீழ மக்கள் என்று குறிப்பிட்டது பிழையாக கருதி சிஐடியினர் எனக்கான விசாரணைகளை கோரியிருக்கின்றார்கள். இந்த விசாரணையில் தமிழீழ மக்களுக்காக காலை வணக்கம் செலுத்தியது எதற்காக என்ற கேள்வியை அவர்கள் விசாரணைகளின் போது கேட்பார்கள். இதன்போது இந்த பிரச்சனைகளை பெரிதாக்கி அங்கே உள்ள அறகலைய என்கின்ற ஒரு கட்சியினரும் மற்றும் சிங்கள கட்சி ஒன்றும் இந்த பிரச்சனையை சிஐடி பிரான்ச்சில் முறையிட்டார்கள். இது சம்பந்தமான காணொளிகள் அந்த காலத்தில் வெளிவந்தமையை நீங்கள் அனைவரும் பார்ப்பீர்கள். மிகப்பெரிய பேசுபொருளாக அந்த காலத்தில் இந்த காணொளிகள் வெளிவந்திருந்தன. எனவே இதற்கு விசாரணை தேவை இல்லை என்று சொல்லி அக்காலத்தில் விட்டுவிட்டார்கள். 8 மாதம் கடந்து வரும் வரையும் ஏன் விட்டார்கள் என்று சொன்னால், நான் இந்த காலத்தில் இருந்து அண்மைய காலம் வரை அரசாங்கத்திற்கு சார்பாகவும் அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாகவும் இருந்தான். எனவே அரசாங்கத்தினுடைய விசுவாசியாக இருந்தபடியால் இந்த விசாரணைகளை அவர்கள் தள்ளி போட்டு விட்டார்கள். இப்போது நான் அரசுக்கு எதிராக இருப்பதனால் விசாரணைகளை நடத்துவதற்கான முனைப்புகளில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். நான் இப்பொழுது அரசனுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்றேன், அரசனுடைய பிழைகளை சுட்டி காட்டுகிறேன். எனவே அந்த பிழைகளை சுட்டி காட்டுவதால் அரசுக்கு பெரிய தர்ம சங்கடமாக இருக்கின்றது. எனவே என்னை ஒரு கை பார்க்க வேண்டும் அல்லது என்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து அங்கு சிறையில் அடைக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கலாம். தமிழ் மக்கள், எனவே நான் என்னை பொறுத்தவரை தமிழீழம் என்று சொல்வது அதாவது இலங்கையினுடைய தேசிய கீதத்தில் ஈழ சிரோன்மணி நமோ தமோ தாயே என்று இருக்கின்றது. ஈழம் என்பது இலங்கையினுடைய இன்னொரு பெயர். இந்த இலங்கையில் உள்ள தமிழர்களுக்குத்தான் நான் ஈழத்தமிழ் மக்களுக்கு காலை வணக்கம் என்று சொல்லியிருந்தேன். அப்படியாயின் ஈழ சிரோன்மணி நமோ நமோ தாயே என்ற தேசிய கீதத்தில் இருந்து அந்த தேசிய கீதத்திற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள்? இது தமிழ்நாடா அல்லது சிங்களவர்களுடைய நாடா என்பதுதான் பிரச்சனை.
ஆதிக்குடிகளை நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற போது இந்த நாட்டை ஆதியில் தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள், தமிழர்கள் வாழ்ந்த நாடு என்று சொல்லி ஏஐபி அரசாங்கம் தற்போது ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. வரலாற்றை அது புரிந்து கொண்டிருக்கின்றது. வரலாற்றை புரிந்ததன் காரணம் என்னவோ தெரியவில்லை. இந்த வரலாற்றை மாற்றுவதற்கு ஏவிபி அரசாங்கம் மிகவும் பெரிய பிரயத்தனம் செய்கின்றது. இந்த வரலாற்றை மாற்றி அமைப்பதற்கு, பாடத்திட்டங்களை மாற்றி அமைப்பதற்கும் ஏஐபி அரசாங்கம் நச்சுத்தன்மையாக செயற்படுகின்றது. வரலாற்று மனிதர்கள் யார், அதாவது இங்கே அரசாண்ட அரசர்கள் யார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது தமிழர்கள் தான் இந்த இலங்கையை ஆண்டார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. நிமோனியா கண்டம் என்கின்ற தென்னிந்தியா கண்டத்திலிருந்து பிரிந்து வந்ததுதான் இலங்கை. தென்னிந்தியாவில் தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள். தென்னிந்தியாவில் இருந்து வந்த இலங்கையில் யார் வாழ்வார்கள்? தமிழர்கள் தானே வாழ்வார்கள். எனவே அரசாங்கத்தினுடைய புனைகதைகளையும் பொய்க்கதைகளையும் நம்பி நாங்கள் ஏமாறக்கூடாது. எனவே அரசாங்கத்தினுடைய பொய்க்கதைகள் புனைக்கதைகளின்படி சிங்கத்திற்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறந்தவர்கள் தான் சிங்களவர்கள் என்று சொல்கின்றார்கள். தென்னிந்தியாவிலேயோ இந்தியாவிலேயோ சிங்கங்கள் இருக்கவில்லை. அவ்வாறாயின் ஆப்பிரிக்காவில் இருந்து சிங்கம் இங்கு வருவதற்கு ஆப்பிரிக்காவுக்கும் இலங்கைக்கும் என்ன தொடர்பு? எனவே மகாவம்சம் தீபவம்சம் என்பன சிங்களவர்களின் வரலாற்றை சொல்வதை தவிர வெறுமனையே சிங்களவர்களின் வரலாற்றை சொல்கின்றதே தவிர தமிழர்களின் வரலாற்றை சொல்வதாக காணப்படவில்லை. எனவே மகாவம்சம் வம்சம் என்பன சிங்களவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டவை. வடக்கு கிழக்கு தமிழர்கள் தாயகம். எனவே இது காலமாக தமிழர்கள் வாழ்ந்த மண். தமிழர்கள் தெற்கில் பரவி இருக்கின்றார்கள், சிங்களவர்கள் வடக்கில் பரவி இருக்கின்றார்கள். ஆனால் வரலாற்றின்படி வடக்கு கிழக்கு தமிழர்கள் வாழ்ந்த மண். தமிழ் மன்னர்கள் இலங்கை முழுவதையும் ஆண்டார்கள், சிங்கள மன்னர்களும் இலங்கை முழுவதையும் ஆண்டார்கள். அதாவது கண்டி ராஜதானி யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி யாழ்ப்பாணத்தை ஆண்டது. யாழ்ப்பாண ராஜதானி அனுராதபுரத்தை கைப்பற்றி இலங்கை முழுவதும் ஆண்டது. எனவே இந்த நிலையில் இந்த நாடு சிங்களவருக்கா தமிழர்களுக்கா என்ற ஒரு பெரிய பிரச்சனை காணப்படுகின்றது. எனவே இவற்றை ஆய்வுக்குட்படுத்த வேண்டியது மிகப்பெரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் எனக்கு 8 மாதம் கடந்து தற்போது இந்த விசாரணைக்கு அழைத்திருப்பது உள்நோக்கம் கொண்டவை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகவும் குறைபடுகின்றார். இப்போது விசாரணைக்கு கூட்டியிருப்பது எம் மீது சந்தேகத்தையும் பலமான சந்தேகங்களையும் என்பிபி அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை ஈனத்தையும் காட்டுகின்றது. என்பிபி அரசாங்கத்திற்கு டாக்டர் ஒரு சிம்ம சொப்பனம், அதாவது மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனா என்று சொன்னால் என்பிபி அரசாங்கத்திற்கு மிகவும் ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். பாராளுமன்றத்தில் நாம் எடுத்ததெல்லாத்தையும் பேசுவேன், எவருக்கென்றாலும் பேசுவேன், யார் பிழை விடுகிறார்களோ அவர்களை பேசுவேன். மக்களுக்காக நான் நட்பை பார்க்க மாட்டேன், முகத்தை பார்க்க மாட்டேன். பிழை செய்வில் யார் பிழை செய்தாலும் அந்த பிழைகளை நேருக்கு நேர் சுட்டி காட்டுவேன். நான் ஒரு ராஜதந்திரி, நான் ஒரு அரசியல்வாதி அல்ல. ராஜதந்திரி என்பவன் மக்களின் பிழைகளை சுட்டிக்காட்டி மக்களுக்காக பாடுபடுவான். அரசியல்வாதி என்பவன் சுயநலவாதி. அவன் தன்னுடைய பிரச்சனைகளையும் தான் காசு சேர்ப்பதையும் தான் கருத்தில் கொள்வான். எனவே நான் ஒரு ராஜதந்திரியாக இருக்க விரும்புகின்றேன். இதைவிட என்பிபி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட யாழ்ப்பாண அமைச்சர், இந்த அமைச்சருக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல்வேறு இடங்களில் சுட்டி காட்டுகின்றார். டிசிசி மீட்டிங்குக்கு தலைமை தாங்குகின்றவர் நிறைய அறிவுள்ளவர்களாகவும் நிறைய படித்தவர்களாகவும் மேற்படிப்பு படித்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது அர்ச்சுனாவின் கருத்து. இந்த இடத்தில் என்பிபி அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட ஒரு அமைச்சர் ஒருவர் ஒரு தகுதியற்றவர் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றத்திலும் சரி, யாழ்ப்பாணத்தில் அரசாங்கம் நியமித்த அமைச்சர்களும் சரி, எல்லோருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்துவர் ஒரு அர்ச்சுனா ராமநாதன் ஒருவரே என்பது ஒரு யதார்த்தவாதி, வெகுசன விரோதி. எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதைவிட இனிமேல் நடக்கப் போகின்ற மாகாண சபை தேர்தலில்
போட்டியிடப் போகின்றார். இதில் முதலமைச்சராக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நிச்சயமாக போட்டியிட்டால் மக்கள் தெரிவு செய்வார்கள். எனவே மக்களின் தெரிவு அர்ச்சுனா ராமநாதனாகத்தான் இருக்கும். இது என்பிபி அரசாங்கத்திற்கு உண்மையிலேயே பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதைவிட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுன்னாக பகுதியில் ஒரு தலைமை காரியாலயத்தை திறந்திருக்கின்றார். இந்த காரியாலயத்தில் மக்கள் அலைமோதுவதையும் அவர்களுடைய புலனாய்வு அறிக்கைகளினூடாக அறிந்திருப்பார்கள். எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்பிபி அரசாங்கத்திற்கு ஒரு சிம்ம சொப்பனம் என்பது மறக்க முடியாத உண்மையாகும். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களினுடைய செல்வாக்கு மிகவும் வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்றது. எனவே அர்ச்சுனா அலை ஒன்று வடக்கு கிழக்கில் மோசமாக வீசுகின்றது. இதனை கருத்தில் கொண்டு அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை சற்று அடக்கி வாசிக்கும்படியும் அச்சுறுத்தியும் அவரை தட்டிவிடவும் என்பிபி அரசாங்கம் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை தான் சிஐடி விசாரணையாக கொள்ளப்படுகின்றது. எனவே இந்த விசாரணைக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அடங்குவாரா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.